சகோ சேலம் ஜவ்வரிசி. ஸோ ஜவ்வரிசியை பற்றி நிறைய நம்ம பாயசங்கள் அதிகம் இருக்கும், அது நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்புறம் அந்த ஜூஸ்லலாம் இப்போ நிறைய போட ஆரம்பிக்கிறாங்க. எதில் இருந்து எடுக்கிறான்? மரவள்ளி கிழங்குலேருந்து எடுக்கிறான் ஜவ்வரிசியை. அதை தெரிஞ்சுக்கணும். மரவள்ளி கிழங்கை வேக வச்சு அது ஒரு தண்ணி ஊற்றி அதெல்லாம் நிறைய இதாக மிஷின் மாதிரி பண்ணுவாங்க. சரியா? ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக எங்கு முத ஆரம்பிக்கப்பட்டது? சேலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் மரவள்ளி கிழங்குல இருந்து என்னது அது கெட்டு போயிடுது. அப்போ என்ன பண்ணலாம்? சின்ன சின்னதாக உருண்டையாக உருவாக்கலாம். இப்போ கரெக்ட் சைஸில் வருது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லம்பாக இருக்கும் சார். கேரளா பாயாசத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். அப்போ இவர் மாணிக்கம் செட்டியார் தான் ஆரம்பிக்கிறார். சேலத்தில் தான் முத இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து எடுக்கிறதான ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் சேலம் ஜவ்வரிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்கண்ணா. 43 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜவ்வரிசிலேருந்து எடுக்கிறாங்க. அதை சகோன்னு சொல்லுவாங்க. தமிழ் சில்ட்ரன் சகோன்னு எழுதிக்கிங்க. ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் எங்கிட்டு போட்டாலும் ஜவ்வரிசிலாம் வரல, சகோன்னு தான் வருது. புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ரைட். ஜிஐ டேகு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஜிஐ டேக் ஆக்ட் ஆஃப் 1999. புவி திருப்பதி, லட்டு, புவி த பிளேஸ், பொருள் த திங், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். அதான் சரிங்களா? அப்போ அங்கங்கே அதாவது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் போய் அங்கே வாங்குவான். அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரி வளர ஆரம்பிக்கும். ஒன்று. இதுக்கு காரணம் ட்ரிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த அமைப்பு தான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த புவிசார் குறியீடை உருவாக்கணும். அதுக்காக இந்திய அரசும் ஒரு சட்டம் கொண்டு வருது, புவிசார் குறியீடு சட்டம் 99. எதுக்காக? ஐபிஆர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அறிவுசார் சொத்துரிமை. இப்போ வீடு இருக்கு எனக்கு, அதை நான் சொத்துன்னு சொல்லுவேன். இப்போ நாளை பின்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்னது என்ன, இப்போ நான் கண்ணில் நினைக்கிறது, இப்போ கண்ணில் இப்போ நான் பிரெயின் பார்க்கணும், நான் ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அதை கம்ப்யூட்டரில் மாற்றணும் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. அது மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிடுறேன். அதை நான் என்ன பண்ணணும்? அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் சார். இல்லைனா என்ன பண்ணிடுவான்? பக்கத்தில் இருக்கிறவன் திருடிடுவான். அப்போ அதை என்ன சொல்லுவோம்? பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். காப்புரிமை, காப்புரிமைன்னு சொல்லுவோம் சார். அதுதான் இன்டலெக்சுவல், அறிவுசார் சொத்து உரிமை. இப்போ திருப்பதி லட்டு டேஸ்ட்டு வேற எங்கேயும் கிடைக்காது. அது நம்ம லட்டாக பார்த்துட்டு போகிறோம், அது வேற விஷயம். வேற எங்கேயும் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த திண்டுக்கல் பிரியாணி கடை, திண்டுக்கல் பூட்டு, திருச்சியில் ஒரு லெதரே இருக்குது. ஆக்சுவலாக சச் இட்ஸ் கால்ட் அஸ் ஈஸ்ட் இண்டியன் லெதர். ஃப்ரூட் வேஸ்ட்லேருந்து லெதர் பண்ணுவாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சுங்கிலி சேலைகள் இருக்குது, இளம்பிள்ளை சேலைகள் இருக்குது. அது அங்கங்கே தான் கிடைக்கும். அப்போ அதுக்காக போடப்படக்கூடியதான் இந்த ஜிஐ டேக் சட்டம். அது ஜிஐ டேக் 1999 ஆக்டு, ட்ரிப்ஸு, ஐபிஆர்னா என்ன, பேட்டன்ட்னா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் இது ரிலேட்டடாக வரக்கூடியது சார். அதோட தான் இந்த ஜிஐ டேக் அப்படின்னு பார்க்குறோம். சேலம் சகோ ஆரம்பித்தது மாணிக்கம் செட்டியார் 43. எங்கேருந்து எடுக்கிறோம்? அவ்வளோதான், மரவள்ளி கிழங்குலேருந்து எடுக்கிறோம். சட்டத்தை எழுதிக்கிங்க, ஐபிஆர்னா என்னன்னு புரிஞ்சுக்கிங்க, ட்ரிப்ஸுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்குங்க, அதுவே போதும். ட்ரிப்ஸுடைய எக்ஸ்பேன்ஷன்
trade related intellectual property rights. ட்ரிப்ஸ் எக்ஸ்பான்ஷன் எப்பயும் கேட்பாங்க சார் டிஎன்பிஎஸ்சியில்.